ஜனனி, என்னாச்சு? ஈஸ்வரி அக்காக்கு நினைவில்லைங்கிறத இவங்க பயன்படுத்திக்கிறாங்களோன்னு தோணுது சக்தி. சரி, அவங்க பயன்படுத்துறதாவே இருந்தாலும் நாம அதுக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? அவரு மனைவிங்கிற உரிமையில பேசுறாரு, அண்ணியும் சரின்னு சொல்றாங்க. இப்போ போய் நம்ம இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி உங்களை பயன்படுத்த நினைக்கிறாங்கன்னு அதெல்லாம் முதல்ல அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? ஐயோ இல்ல சக்தி, இத அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க முடியாது. நீ வேணா பாரு, இதோட எஃபெக்ட் நாளைக்கு தெரியும். ஜனனி, எதுவாக இருந்தாலும் நாம இப்போ அதை பேச முடியாது. அவங்களுக்கு நினைவு இல்லைங்கும் போது நம்ம அதை பேசி அதை அவங்க கிட்ட விளக்கி அது பெரிய குழப்பத்தை தான் உண்டாக்கும். டாக்டரும் அதை தானே சொன்னாங்க. நான் அக்கா கிட்ட சொல்லணும்லாம் சொல்லல, ஆனா நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றேன். பார்த்துக்கலாம். கபர் எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். பார்த்துக்கலாம். என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல சித்தி. அதுக்கு இப்ப என்ன செய்யலாம்ங்கிற? இப்படி நம்ம யோசிக்கிறது தான் சித்தி அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிட்டு இருக்கு. எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கல்ல? அவங்க தம்பிகளாவும் இதே சாக்கா வச்சு அவர் எஸ்கேப் பண்ணி விடலான்னு பாக்குறாங்க சித்தி. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது சித்தி? அம்மா எப்படி கிடந்தாங்க தெரியுமா சித்தி? மண்டை ஃபுல்லா ரத்தம். எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா சித்தி? எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்படி நடு வீட்டுல உட்காந்து ரசம் நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. அம்மாவை வச்சு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க சித்தி. என்னால எதுவும் பண்ண முடியல சித்தி, பண்ணாமையும் இருக்க முடியல. பேசாம நம்மளும் மரத்து போய் எங்கேயாவது படுத்து கிடந்துடலாம் போல. இதெல்லாம் பார்க்க சகிக்கல. அவ்வளவுதான், அவங்களுக்கு இன்னும் வசதியா போயிடும் சித்தி. மத்தவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க எனக்கு தெரியாது சித்தி, ஆனா நல்லது சாதாரணமா எடுத்துக்க முடியல சித்தி. அவர் பிடிச்சி நல்லா கேட்கணும். என்ன கேட்கணும் சித்தி? என்ன கேட்க போற? இல்ல நான் கேக்குறேன், நீ நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கறனே, அதனால வெட்டி தலை குனிஞ்சிருவாரு அவரு. கொலை பண்ற வரைக்கும் போயிட்டு இப்ப பூ வாங்கி கொடுக்கறாரு. அந்த மனுஷங்கிட்ட போய் நீ என்ன நியாயம் பேச போற? அப்ப எதுவுமே மாறாதான்? இல்ல பார்க்கவே, மாறும். அக்காக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இத மாத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சி? என்ன முயற்சி ஜனனி? அது நீங்க கூட சொல்லிட்டு இருந்தீங்களே, படிச்சு முடிச்சுட்டு வாழ்க்கையில சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு. வாழ்க்கையில என்ன பண்ணலாம், என்ன முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். யோசி. ஆனா இதை இங்க வச்சு பேச வேண்டாம். இவங்கெல்லாம் இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்காங்க. ஆனா எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ உன் மனசுக்குள்ள அதை பத்தி தீர்மானமா முடிவெடுத்துட்டு அப்புறமா ஸ்ட்ராங்கா செய். ஆனா ஜனனி, அதுக்காக எப்ப பாரு நடுராத்திரி வரைக்கும் முழிச்சு இருந்துட்டு உடம்ப கெடுத்துக்காத. உள்ள இருக்கிற குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும்ல. பால் சாப்பிடுறியா? இல்லக்கா, வேணாம். நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. வேணான்னு சொன்னாலும் என் கையால உனக்கு பால் கொடுப்பேன். நந்தினி, குங்குமப்பூ எடு. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. சொல்லு. இங்க இருங்க, ஏற்கனவே மெனக்கட்டு ஒத்தையால அம்புட்டையும் சமைச்சு வச்சீங்க. இப்போ எதுக்கு இதை வேற பண்ணிக்கிறீங்க? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. இல்ல ரேணுகா, உன்னை நந்தினி எல்லாம் நான் எப்படி கவனிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஜனனியையும் நல்லா கவனிச்சுக்கணும். அவளுக்கு பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா சந்தோஷமா பிறக்கணும். அப்பா அம்மா 2 பேரையும் பாருங்க, ஒல்லியா இருக்காங்க. இந்த மாதிரி இல்லாம புசு புசுன்னு குழந்தை லட்டு மாதிரி இருக்கணும்.
ஜனனி ம் ம் சாப்பிடு ம் சக்தி கூட சரியா சாப்பிடல ஏன்னு தெரியல. அவன் தான் அண்ணனை பார்த்தாலே அங்கிட்டு ஓடிடுவானே, அப்புறம் எங்கேருந்து சாப்பிட முடியும்? சரி, நான் அவனுக்கும் பால் சூடு பண்ணி கொடுக்குறேன். அக்காக்கா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் முடியாமல் இருக்கீங்க, இன்னைக்கு தான் ஆஸ்பத்திரின்னு வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்களேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி திரும்ப மேலுக்கு முடியாமல் போகுது. நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் போய் தூங்குங்க போங்க. ம் சரி. நீங்கெல்லாம் தூங்கல? இந்த கதவெல்லாம் சாத்திட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்க வேண்டியதுதான், வேற என்ன வேலை? சரி. ம் தர்ஷினி, நீ ஏன் டல்லா இருக்க? ஆ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னடா, என்னாச்சு? அது இந்த பார்கவி புள்ள இப்போதான் முழுசா அவ கதையை சொல்லிட்டு இருந்தா, அதை கேட்டுட்டு தான் இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தர்ஷினி, நம்பிக்கைங்கிறது எவ்வளவு வலிமையான விஷயம் தெரியுமா? நம்பிக்கை மட்டும் இருந்துட்டா என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை கடந்து நாம நினைச்சுதான் அடைஞ்சிடலாம். ஆனா நம்பிக்கையே இல்லாம போச்சுன்னா கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்மளால அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. நிச்சயமா எல்லாரோட வாழ்க்கையிலயும் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வரும். சரிக்கா, நீங்க போய் படுத்து தூங்குங்க போங்க. ம் சரி. ம் பார்கவி, அந்த தண்ணி எடுத்துக்கூட அக்காக்கு. ஜனனி, நீ குடிச்சிரு. ம் ம் தர்ஷினி, இங்கே கொஞ்சம் பொறுமையே இரு தங்கம், அவசரப்படாத. டாக்டர் சொன்னதெல்லாம் அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாரியா. தண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரி, வச்சுட்டு போ.